கடந்த 1ஆம் தேதி மதுரை விமான நிலையம் வந்த நடிகர் விஜயை தாவேக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வரவேற்ற சம்பவத்தில் பொதுமக்களுக்கு இடையூறு செய்ததாக தாவேக நிர்வாகிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். மதுரைக்கு வந்த விஜயை வரவேற்பதற்காக மதுரை விமான நிலையத்தில் கூடிய கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மீது அவனியாபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பயணிகளுக்கு தொந்தரவு செய்தல், பொதுமக்களுக்கு தொல்லை கொடுத்தல், சட்டவிரோதமாக கூட்டம் கூடியது என 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொடைக்கானல் நடைபெறும் படைப்பிடிப்புக்காக பங்கேற்பதற்காக கடந்த மே 1ஆம் தேதி சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். அவரை வரவேற்பதற்கான ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மதுரை விமான நிலையத்திலும் ரசிகர்களும் கூடினர். இதனால் விமான நிலையத்தில் தடுப்பு கம்பிகள் சேதமடைந்தது, பல்வேறு போக்குவரத்து பாதிப்புகளும் ஏற்பட்டது. இந்த நிலையில் மதுரை தெற்கு அதாவது விமான நிலையத்திற்கு வருகை தந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் அவரது ரசிகர்களுமான தெற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் வடக்கு மாவட்ட செயலாளர் தங்கப்பாண்டி, கல்லணை உட்பட இன்னும் சில பேர் தலைமையில் கட்சி தொண்டர்கள் கூட்டம் கூடியதாக, ரசிகர்கள் சட்டவிரோதமாக ஒன்று கூடியதாக, பொதுமக்களின் வாகனம் மற்றும் விமான பயணிகளின் வாகனங்களை செல்ல விடாமல் தடுத்து பொதுமக்களுக்கு தொல்லை கொடுத்தவர்களையும் பலமுறை எச்சரித்ததும் கேட்காதவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அவனியாபுரம் காவல் நிலையத்தில் 3 பிரிவின் கீழ் விஜய் ரசிகர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.